இன்றைய அரசியல் சூழல் இளைஞர்களுக்கு அரசியல் மீது பிடிப்பில்லாத ஒரு தன்மையை நாம் தேர்தல் பரப்புரையின் போது பார்க்கின்றோம். மக்கள் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறார்கள் என்றால் இல்லை, ஏதோ மக்கள் ஏதோ பணம் கொடுக்கின்றார்கள், இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் ஏதோ கிடைக்கின்றது என்று ஒரு மக்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு மாட்டு மந்தைகளாக ஓட்டி சென்று கூட்டங்களை நடத்துவதை நாம் பார்த்து வருகிறோம். இது ஜனநாயகத்துக்கு மிகவும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது. 1947 நாம் சுதந்திரம் பெற்ற போது அதற்கு முன்பும் நம்முடைய பெரியவர்கள் மூதாதையர்கள் எதற்காக சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பாராளுமன்றத்தை அமைக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் என்ன நடக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கட்டங்களை ஆய்வு செய்துள்ளார்கள். 1947 1955 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே எப்படி நடந்தது, ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள். ஒவ்வொரு சட்டத்தின் மீதும் மக்களுக்கு அது தனக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும், மக்களுக்கு சாதகமாக இருக்கலாமா அல்லது ஒரு சிறுபான்மையினருக்கு சாதகமாக இருக்குமா, இந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி கொண்டு வருவது, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களை எப்படி கொண்டு வருவது, மேல்மை இப்படியான விவாதங்களை பார்க்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான இருந்த ஒரு பாராளுமன்றம். ஆனால் இன்றைக்கு அது இல்லை, வெளியே தள்ளிவிட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் என்று ஒரு கூட்டம், அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ சுய லாபத்திற்காகவும் சுய அவர்களுக்காக ஒரு சட்டங்களை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் கூட்டத்திற்கான ஒரு சட்டங்களை தான் கொண்டு வந்திருக்கிறார். அதை கொண்டு இந்த நாட்டில் பிரிவினை ஏற்படுத்தி இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த மதத்துக்காரன், இவன் இந்த நிறத்துக்காரன், இவன் இந்த மொழிக்காரன் என்று ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதை கொண்டு ஆதாயம் தேடி வருகிறது ஒரு கூட்டம். அதுதான் ஒரு கட்சிகள், அதுக்கான அசோசியேஷன் சொல்கிறோம். எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தின் பதிவின் பிரகாரம் இப்படியான ஒரு தவறான போக்குகள் நடந்து வருகிறது. பாடத்திட்டங்களிலே பிள்ளைகளுக்கு நாம் அரசியலை ஊட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் செய்கிறோமா? இல்லை. அவர்களுக்கு அரசியல் என்றால் ஏதோ ஒரு சாக்கடை, அதில் போய் நான் ஏன் விழணும், என் வாழ்வாதாரம் எப்படி, என் பிள்ளைங்க எப்படி, என்னுடைய தாய் தந்தை நான் எப்படி காப்பாற்றுவது, என்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, நான் எப்படி வளர்ச்சி அடைவது, எப்படி நான் பென்ஸ் காரில் போவதா பிஎம்டபிள்யூவில் போவதா, அதுதான் எனக்கு சுகம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டாக்கா அது எனக்கு ஸ்டைலு, அந்த வரணும். இப்படியான ஒரு மாயையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி உள்ளது இந்த அரசியல் தலைவர்கள். வெளிநாடுகளிலே இருப்பவர்கள் நம்முடைய ஆத்திகம் செய்து கொண்டிருக்கிறார். WTA கொண்டு வந்தது, அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO கையெழுத்து போட்டதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நாம் எப்படி வெளிநாடுகளிலே நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று தெரியும். டாலர் விலை என்ன இருந்தது நம்முடைய தேர்தல்களுக்கு, இது நம்முடைய சுதந்திரத்துக்கு முன்பு, இன்று என்ன விலை வந்தது, எப்படி நாம் அழியப்பட்டது, யார் நம்மளை ஆத்திகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உலகமே பிரிவினை ஏற்படுத்தி பிரித்தாளும் தன்மையை உபயோகப்படுத்தி வருகிறது. இதற்கெல்லாம் மாற்றாக அரசியல் சிந்திக்க வேண்டும். இன்று அரசியல் விளம்பரங்களை பார்க்கும்போது வடை சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் வேட்பாளர்கள், டீ ஆத்தி கொண்டிருக்கின்றார்கள், அது காய்கறி கடையில் போய் எடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள், அல்லது திருவோடு ஏந்து கொண்டு வருகின்றார்கள். இவர் திருவோடு ஏந்து வந்தார், பார்லிமெண்ட்டில் போய் திருவோடு ஏந்துவார். இவர் எப்படி மக்களுக்கான பணி செய்வார், மக்களுக்கான ஒரு பிரச்சனை எப்படி பேசுவார், இவருக்கு அந்த திறமை எங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார்? திருவோடோடு தான் இருப்பார். பாராளுமன்றத்திலும் போய் திருவோடு கேட்பார், எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு எதனை போடுங்க. மக்களாகிய நீங்கள் சிந்திக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடணும், நமக்கு ஓட்டு உரிமை எதற்காக வந்தது, என்ன செய்வார்கள் இவர்கள், சும்மா பாராளுமன்றம் சேர்ந்தால் நமக்கான கலாய்வு செய்வார்களா, நமக்கான பேசுவார்களா, ஒரு ஏழைக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அல்லது பொருளாதாரத்திலே நலிவடைந்த மக்களுக்காக அன்று பொது நலங்கள், பொது நிர்வாகங்கள், பொது நிறுவனங்கள் என்று உருவாக்கப்பட்டு இன்று தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. இது நல்லதா ஆபத்தா? இதற்கான கலாய்வு பாராளுமன்றத்தில் செய்யப்பட வேண்டும். பல்வேறு இன்றைக்கு தண்ணி கொடுப்பதற்கு கூட இந்த நாட்டிலே திறமை இல்லை அரசியல்வாதிகளுக்கு. அத்தியாவசியமான குடிநீர் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். காட்டில் போனீங்கன்னா கூட இன்னைக்கு எல்லா மிருகங்களும் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் தண்ணிக்காக தான். அந்த மனிதனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? இதையெல்லாம் செய்யணும்னாக்கா அரசியல்வாதிகளுடைய திறமை இங்கே வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் மக்களாகிய நீங்கள் சிந்திக்கணும். நம்மளை எப்படியெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக என்னென்ன வேஷம் போடுகிறார்கள் என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் இது. அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுகிறேன்.